உண்மையான அரசியல் தலைவனா இருந்தா, ஒரு நல்ல தலைவனா இருந்தா நீ என்ன பண்றணும்? நீ ஸ்ட்ராட்டஜி 1000 பேர் 1000 சொல்லலாம். உனக்கு எழுதி கொடுக்குறவன், உனக்கு சொல்லி கொடுக்குறவன், உன் காதுல உட்காந்து ஓதுறவன் 1000 சொல்லுவான். உனக்கு எங்க போச்சு அறிவு? திருச்சி விமான நிலையத்தில் உனக்கு அங்க சூழ்ந்தாங்களா இல்லையா? உனக்கு பத்திரிகையாளர்கள் சேர்ந்தாங்கல்ல, மைக் எடுத்து வந்தாங்கல்ல உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதை நின்னுக்கு பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? ஏறி ஓடுற தலைவன்னா எப்படி இருக்கணும்? திருப்படா வண்டி என்று போ பாத்துருக்கானாமா. ஓடி போய் ஒளிஞ்சு இதுதான் வீரமா? இதான் சிங்கமா? சிங்கம் வேட்டைக்கு வர்றது இதானா? இந்த மாதிரி அப்பாவி குழந்தைங்க உயிரை குடிக்கிறதா சிங்கம் வேட்டைக்கு வருதா? என்ன கேட்டா முழுக்க 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 இந்த தற்கூரி பொறுக்கி கூட்டத்து மேலதான் தப்பு. அரசியல் படுத்தப்படாத முட்டாள் கூட்டத்து மேலதான் தப்பு. மேல இருக்க தப்ப நம்ம ஒத்துக்கணும்ல. உன் மேல ஒரு தப்பு இருக்குது, என் மேல ஒரு தப்பு இருக்குன்னா, ஆமா நான் செஞ்ச தப்பு, நான் அப்படி நடந்துடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது, உன் தப்ப ஒத்துக்காம எல்லாத்துக்கும் அவன் மேல பழி போட்டுக்கிற முட்டா பசங்களா அறிவு இல்லையாடா உங்களுக்கு? இனிமேல திருந்துங்கடா, இதை பார்த்தா திருந்துங்கடா. நீங்க தானே வருத்தம் பண்ணோம், எங்களுக்கு வலிக்குது. தற்கூரி பொறுக்கி கூட்டம் அது பொறுக்கி தற்கூரி ஒரு மயிரம் தெரியாது அவனுங்களுக்கு. ஒரு மயிரம் விஜய கடவுளே, விஜய கடவுளே. விஜய் கடவுளாடா? அருவு கட்டவனுங்களா? பைத்தியக்காரனுங்களா? விஜய் கடவுளா? இப்போ உன் கடவுளை கூப்பிட்டு உயிர் கொடுக்க சொல்றா.